மற்ற எதுக்குமே கிடையாது. நீங்க இறப்பு, பிறப்பு, இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, இது எல்லாமே நீ சும்மா இந்த வாழ்க்கையை கடந்து போறதுக்கான சூழல் தான். இது எதுவுமே ஒரு பெரிய அனுபவத்தை, பெரிய மாற்றத்தை புதுசா அந்த அறிவு ஏற்படுத்தி கொடுக்குறது கஷ்டம். அந்த அந்த தெளிவு நம்மளுக்கு ஏற்படணும்னா நம்ம அதான் கருணையான செயலை மட்டும் செய்யணும். நீ கருணைன்ற ஒரு செயல்கள் அதுக்கு இங்க நடக்கிற நிகழ்வுகளை யூஸ் பண்ணிட்டு நம்ம கருணையா, அதுக்குதான் நிகழ்வுலாம் நடக்குது. இன்பம் வருது, உனக்கு துன்பம் வருது, உனக்கு கஷ்டம் வருது, ஒரு மரணம் ஏற்படுறது, வலி வருது, இது எல்லாமே எதுக்கு நடக்குதுன்னா நீ இதுல இருந்து எப்படி இதை விட்டு வெளியே போவ, இதை விட்டு கிடப்ப. அதுக்கு உனக்கு எதனா ஒரு விஷயத்த ஒரு டேக்கில் குத்துனே இருக்கும். எதனா ஒரு விஷயத்த உனக்கு மாற்றம் பண்ணி நீ எதனா ஒன்று யோசனை பண்ணுவே, சிந்திப்பே, எதனா ஒரு சிந்தனை, அப்போ உங்களால ஒரு மாற்றம் அடைய முடியுமா பார்க்கணுன்றதுக்கு தான் இந்த கேமே இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்ல நடக்குது. வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க எல்லாருமே அந்த இறைவன் எது சொல்றீங்களோ இந்த பிரபஞ்சத்துல, இந்த இயற்கையில, அதுதான் நீ. அந்த உன்னதமான பொருள் தான் உனக்குள்ள இருந்து